இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு சூரா பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள். ஆமனர் ரசூலு பிமா உங்ஸில இதிலிருந்து ஆரம்பித்து இங்கே லாஸ்ட்டில் கௌமில் கேஃபிரீன் வரைக்கும் முடியுது. இதோடைய பொருள் என்னன்னு பாருங்கள். இறை தூதர்கிட்ட இறைவனிடமிருந்து வந்த நம்பிக்கையை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்கள ஏற்றுக்கொண்ட மக்களும் அந்த வழிகாட்டின் மீது நம்பிக்கை கொண்டிருக்காங்க. இவங்க அனைவரையும் அல்லாஹும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்புகிறாங்க. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் யார்கிட்டையும் வேற்றுமை அப்படின்றத பாராட்டுவது கிடையாது என்றும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் இறைவனே நாங்கள் செவியேற்றோம், அடிபணிந்தோம். எங்கள் இறைவனே நாங்கள் உன்னுடைய மன்னிப்பை கோருகிறோம், உன்னிடமே நாங்கள் திரும்பி வர வேண்டியிருக்கிறது அப்படின்னும் இறை தூதர்களை நம்பிக்கை கொண்ட மக்களும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் எந்த மனிதரையும் அவரது சக்திக்கு அதிகமாக பொறுப்புகளை சுமத்தி சிரமப்படுத்துவதில்லை. அவர் சம்பாதித்த நன்மையின் பலனும் அவருக்கே, அவர் சம்பாதித்த தீமையின் விளைவும் அவருக்கே. இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் இவ்வாறு இறைஞ்சுங்கள், அல்லாஹ் நம்மளை இப்படி கேளுங்க அப்படின்னு சொல்கிறான். எங்கள் இறைவனே நாங்கள் மறந்து போயிருப்பினும் பிழை செய்திருப்பினும் நீ எங்களை குற்றம் பிடிக்காதே. எங்கள் இறைவனே மேலும் எங்களுக்கு முன் சென்றோர் மீது நீ பாரத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது பாரத்தை சுமத்தி விடாதே. எங்கள் இறைவனே மேலும் நாங்கள் தாங்க இயலாத பாரத்தை எங்கள் மீது சுமத்தி விடாதே. எங்களை பொறுத்தருள்வாயாக, எங்களுக்கு மன்னிப்பு வழங்குவாயாக, எங்கள் மீது கருணை பொழிவாயாக. நீயே எங்கள் பாதுகாவலன் ஆவாய். சத்தியத்தை நிராகரிக்கும் மக்களுக்கு எதிராக வெற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்வாயாக. ரொம்ப அழகான துவா. யார் சூரா பக்ராவுடைய கடைசி 2 வசனங்களை டெய்லி ஓதுறாங்களோ அவங்க வீட்டில் வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது, ஷைத்தானுடைய தீண்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. மேலும் இந்த பக்ரா நாளைக்கு மறுமை நாளில் நமக்கு போட்டி போட்டு சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு ஆயத் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.